இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கேஅடிலான் தேர்தல் உறுப்பினர்களின் முடிவை ஏற்றுக்கொள்வேன். கேஅடிலான் கட்சியில் கிளை அளவிலான தேர்தலில் போட்டியிடும் ஒவ்வொரு வேட்பாளரும் உறுப்பினர்களின் முடிவை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அத்தேர்தல் சம்பந்தப்பட்ட ஆட்சேபங்கள் மற்றும் புகார்கள் தொடர்பான அனைத்து முடிவுகளும் மத்திய தலைமைத்துவ மன்றம் MPP அளவில் முடிவு செய்யப்படும் என்று அதன் தகவல் பிரிவு முதலாவது துணைத் தலைவர் ஸ்ரீ ராமன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். PKR கட்சி தொடக்கத்திலிருந்தே தேர்தல் நடைமுறைகளை நியாயமாக நடத்துவதில் முக்கியத்துவம் அளித்து வருவதை தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சருமான ஸ்ரீ ராமன் ராமகிருஷ்ணன் சுட்டிக்காட்டினார். எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான காலம் இருக்கிறது, மேல்முறையீட்டிற்கு காலம் இருக்கிறது. அந்த செயல்முறை முடியட்டும். அனைவருக்கும் வாய்ப்பு உள்ளது. அது JPP-க்கு போகும். அதன் முடிவுகள் MPP-க்கு கொண்டு செல்லப்படும். MPP-யில் ஒரு முடிவு எடுக்கப்படும். எனவே நாம் அதற்கு காத்திருக்க வேண்டும் என்றார் அவர். அயர்குனிங் இடைத்தேர்தல் தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்ட தேசிய முன்னணி. அயர்குனிங் சட்டமன்றத்தில் உள்ள குடியிருப்பாளர்களுக்கு தேசிய முன்னணி வேட்பாளர் டாக்டர் முகமது யூஸ்ரி பாகிர் 7 அம்சங்கள் கொண்ட தேர்தல் வாக்குறுதியை நேற்று அறிமுகப்படுத்தினர். அப்பகுதிக்கான வளமான பொருளாதாரம், மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது, உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவையும் அதில் அடங்கும். இளைஞர்களுக்கான திட்டமும் டுவெட்டும், நவீன விவசாயம், வாகன தொழில்துறை, இலக்கவியல் ஆகியவற்றில் டுவெட் பயிற்சிக்கு ஆதரவையும் அது வழங்குகிறது. தாபா, கம்பார் மற்றும் சிலிம் ரீவரில் தொழில்துறையுடன் இணைந்து வேலைகளை பொருத்தும் முயற்சிகளை உருவாக்குதல் என்று டாக்டர் முகமது கூறினார். நேற்று தேமாவில் அயர்குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான தேசிய முன்னணியின் தேர்தல் வாக்குறுதியை அறிவிக்கும் நிகழ்ச்சியில் அவர் அவ்வாறு குறிப்பிட்டார். பெர்காசோ உறுப்பினர்கள் மத்தியில் தொற்றா நோய் சம்பவங்கள் அதிகரிப்பு. சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்காசோ உறுப்பினர்கள் மத்தியில் தொற்றா நோய் சம்பவங்கள் அதிகரித்து வருவது வருத்தம் அளிக்கும் வகையில் உள்ளது. 2024ஆம் ஆண்டு முழுவதிலும் ஒவ்வொரு நாளும் சராசரியாக 80 பேர் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருப்பது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் சிக்கியோங் தெரிவித்தார். மலேசியாவில் கிட்டத்தட்ட 23 லட்சம் பெரியவர்கள் நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம் மற்றும் உடல் பருமன் ஆகிய 3 வகையான முதன்மை தொற்றா நோய்களுக்கு ஆளாகுவது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பெர்காசோவின் அறிக்கையை கோடிக்காட்டி அவர் கூறினார். நாட்டின் பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சியை நோக்கி செயல்பட முக்கிய அம்சமாக இருப்பதால் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை அமல்படுத்துவதின் அவசியம் குறித்து பெர்காசோ உறுப்பினர்கள் உணர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஓர் இனமும் நாடும் வலுவுடன் இருக்க வேண்டும் என்றால் தொழிலாளர்கள் உடல் அளவில் மட்டும் இன்றி மன ரீதியிலும் வலுவுடன் இருக்க வேண்டும். அதனால்தான் ஓடுவதோ அல்லது இது போன்ற நடவடிக்கையோ மிகவும் சிறந்தது என்று நான் நினைக்கிறேன் என்றார் அவர். முழுமையில்லாத ஜாலூர் கெமிலாங்கை காட்சிப்படுத்திய நிறுவனம் மீது போலீஸ் புகார்கள். இவ்வாரம் கோலாலம்பூரில் நடைபெற்ற குழந்தைகளுக்கான பொருட்கள் கண்காட்சியில் பங்கெடுத்து குழந்தை உணவு உற்பத்தி நிறுவனம் ஒன்று முழுமையில்லாத ஜாலூர் கெமிலாங்கை காட்சிப்படுத்தியது தொடர்பில் இதுவரை 5 போலீஸ் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தில் உள்ள சில கட்சிகளின் பிரதிநிதிகளால் போலீஸ் புகார் அளிக்கப்பட்டதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். 1963ஆம் ஆண்டு முறையற்ற பயன்பாட்டை தடுக்கும் சின்னங்கள் மற்றும் பெயர் சட்டம் 4141, 1949ஆம் ஆண்டு தேசிய சின்னங்களின் காட்சிப்படுத்தும் கட்டுப்பாடு சட்டம் 193 ஆகியவற்றின் கீழ் உள்துறை அமைச்சின் கீழ் உள்ள அரசு மலேசிய போலீஸ் படை PDRM நடவடிக்கை எடுக்க அந்த புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு ஊடக நிறுவனமோ அல்லது பெரிய அளவிலான நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரோ ஜாலூர் கெமிலாங்கை நெறிமுறை மற்றும் அதன் பயன்பாட்டை அறிந்திருக்க வேண்டும் என்று மடானி அரசாங்கத்தின் பேச்சாளருமான ஃபாமி வலியுறுத்தினர். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க ஜாலூர் கெமிலாங்கை பயன்படுத்தும் முறையை மலேசிய தகவல் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கண்டறியலாம் என்று அவர் விளக்கினார். தற்காலிக போர் நிறுத்தம் புதின் அறிவிப்பு. ஈஸ்டர் தினத்தையொட்டி உக்ரைன் உடனான போரை தற்காலிகமாக நிறுத்துவதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அறிவித்திருக்கிறார். ரஷ்ய நேரப்படி சனிக்கிழமை மாலை மணி 6 தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு வரை 30 மணி நேரங்களுக்கு அனைத்து விதமான தாக்குதல்களும் நிறுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வரும் நிலையில்
முதல் முறையாக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்ய படைகள் உக்ரைனின் முழு பகுதியிலும் முன்னேறி வருவதாக கூறிய புதின் மனிதாபிமான அடிப்படையில் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டார். போர் நிறுத்தத்தை உக்ரைன் பின்பற்றும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அவ்வாறு தவறும் பட்சத்தில் அந்நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை மேற்கொள்ள புதின் கட்டளையிட்டுள்ளார். போர் நிறுத்தத்தை பின்பற்றுவதில் உக்ரைனின் நேர்மையையும் அமைதி பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கவும் இக்காலகட்டம் வழிவகுக்கும் என்று அவர் விவரித்தார். இதனிடையே புதின் அறிவித்த தற்காலிக போர் நிறுத்தத்தை 30 நாட்களுக்கு நீட்டிக்க உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பரிந்துரைத்துள்ளார். புதினின் மிக குறுகிய கால போர் நிறுத்தம் அவரின் உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்தவில்லை என்று அவர் கூறுகிறார். பிரச்சாரங்களில் 3R துணை பிரதமர் வருத்தம். அயர்கோனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் 3R எனப்படும் இனம், மதம் மற்றும் அரச குடும்பம் தொடர்பிலான விவகாரங்கள் உட்பட உணர்வை தூண்டும் முறைகளான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுவது குறித்து துணை பிரதமர் டாக்டர் அகமது சாயித் ஹமிதி வருத்தம் தெரிவித்தார். பிரச்சாரங்கள் கட்சி மற்றும் வேட்பாளர்களுக்கு நன்மை அளிப்பதாக இருக்க வேண்டுமே தவிர பிறரை குறைத்து மதிப்பிட அல்ல என்று தேசிய முன்னணி தலைவருமான அவர் கூறினார். இவ்விரு பிரச்சாரங்களும் உச்சகட்டத்தை எட்டுவதை நான் காண முடிகிறது. எனினும் பயன்படுத்தப்படும் பிரச்சார முறை இன்னும் பேசக்கூடாத அம்சங்களையும் தனிப்பட்ட பிரச்சனைகளையும் சர்ச்சைக்குரிய விஷயங்களாக மாறிவிட்ட பிரச்சனைகள் குறித்தும் இருப்பது மிகவும் அதிருப்தி அளிக்கிறது என்று அவர் விவரித்தார். நேற்று பேராக் லெகாங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் டாக்டர் அகமது அவ்வாறு குறிப்பிட்டார். PKR தேர்தல் லெம்பா பந்தாய் கிளை தலைவராக நீடிக்கும் ஃபாமி. நேற்று நடைபெற்ற 2025ஆம் ஆண்டிற்கான கேஅடிலான் கட்சி தேர்தலில் அதன் தகவல் பிரிவு தலைவர் டாக்டர் ஃபாமி பட்சில் போட்டியின்றி வெற்றி பெற்றதை தொடர்ந்து லெம்பா பந்தாய் கிளை தலைவராக பதவி உயர்வை தக்க வைத்துக் கொண்டார். அக்கட்சியின் மகளிர் மற்றும் இளைஞர் பிரிவையும் உட்படுத்திய அந்த முடிவுகள் 2025ஆம் ஆண்டு PKR கட்சி தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் அறிவிக்கப்பட்டன. இரண்டாவது முறையாக கிளை தலைவர் பதவியை தக்க வைத்துக் கொண்டு தொடர்பு அமைச்சரும் லெம்பா பந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் ஃபாமி பட்சில் 2028ஆம் ஆண்டு வரை அவர் பதவியில் நீடிப்பார். மேலும் லெம்பா பந்தாய் கிளையின் துணை மற்றும் உதவி தலைவர் பதவிகளை அப்துல்லா இஷார் முகமது யூசுப் சான்ஃபுலாய் போட்டியின்றி வெற்றி பெற்றார். கடந்த மார்ச் 17ஆம் தேதி வேட்புமனு தாக்கலுக்கான கால அவகாசம் முடிவடையும் வரை எந்தவொரு தரப்பும் இப்பதவிக்கு போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை சமர்ப்பிக்கவில்லை என்று ஃபாமி கூறினார்.